ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலாக கூட்டணி எல்லாம் இப்போ மாறிருக்கு. விஜய் ஒரு பக்கம், சீமான் ஒரு பக்கம் தனித்து போட்டி போடுறாங்க. அதிமுக, திமுக ஒரு அணி, மொத்தம் 4 அணி போட்டியானது. இப்போ 5வது ஒரு அணி உருவாகிருக்கு. அனைத்து இந்திய புரட்சி தலைவர் கழகம் சொல்லிட்டு ஒரு அம்மா சசிகலா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல் இந்திய புரட்சி தலைவர் தலைவின்ட்டு ஒரு கட்சி. ஸோ அந்த கட்சியுடைய தலைவர் வி.கே. சசிகலாவும் பாமகவால் முன்னாள் பாமக நிறுவனராகிய ராமதாஸ் ஐயாவும் கூட்டணி அமைச்சிருக்கிறது இப்போது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்கிறத விட இவங்களும் ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு நானும் ரவுடியான்னு சொல்லிட்டு வடிவேலு ஒரு படத்தை சொல்கிற மாதிரி நாங்களும் அரசியலில் இருக்கின்ற தன்னுடைய இருப்பை காட்டிக்கிறதுக்காக நம்ம சசிகலா அம்மையாரும் நம்ம ராமதாஸ் ஐயாவும் கூட்டணி வச்சுருக்காங்க. ஏன்னா 2 பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ தினகரன் அவங்களை விட்டு போயிட்டாங்க. இவரை வச்சு பையன் கட்சியை கேப்சர் பண்ணிட்டு போயிட்டதுனால ஒரு பிரச்சனை போயிட்டு இப்போ இதனால் இவங்க ஒரு கட்சி ஆரம்பித்ததால் இப்போ இவங்க ஒரு தனித்த ஒரு கூட்டணி உருவாக்கி ராமதாஸுடைய வன்னியர் சமூக ஓட்டையும் இவங்க இந்த அம்மா தேவர் சமூகத்துடைய முக்குலத்தர் அகமுடியார் ஓட்டை பிரிக்கிறதுனால இது திமுகவுக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இல்லை அது மைனஸ் பாயிண்ட் ஆகுமான்னு தெரியல. கிட்டத்தட்ட போன வாட்டி பார்த்தீங்கன்னா 2021 திமுக ஒரு அணி, அதிமுக ஒரு மக்கள் நீதி மையம், நாம் தமிழர் கட்சி, அமமுக ஒரு கூட்டணி உருவாக்குது. அமமுக ரொம்ப ஒரு பேசப்படலை. மக்கள் நீதி போய் நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் ஒரு ஓட்டை வாங்கினாங்க. பட் ஆனால் இவங்க அந்தளவு ஓட்டு வாங்கலை. அதே மாதிரி இவங்க நிலைமை இருக்குமா நமக்கு சரியாக தெரியல. ஸோ தமிழ்நாடு அரசியல் கோடை வெயிலை விட ரொம்ப வெப்பமாக போயிட்டு இருக்குது. யார் எப்போ அணியை மாறுவாங்க, யார் அணி எப்போ இருக்குன்னு நமக்கு சரியாக தெரியல. ஸோ நம்ம தமிழ்நாடு அரசியலை உத்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். என்ன நடக்க போகுதுன்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உங்களிடம் முத்து பிரகாஷ். பாய்.